வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 30ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ கோடை ஸ்பெஷல். இயற்கையான பழங்களையும் இயற்கையான தயிரையும் பயன்படுத்தி கோடை ஸ்பெஷல் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை முடி, எலுமிச்சை அரை பழம், தர்பூசணி அரை பழம், வெள்ளரிக்காய் 1, இஞ்சி சிறிய துண்டு, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், இந்துப்பு 1 சிட்டிகை, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சப்பொடி 2 சிட்டிகை, மண்பானை தண்ணீர் தேவையான அளவு. செய்முறை: நம்ம இன்னைக்கு இயற்கை பழ கோடை ஸ்பெஷல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு முந்தைய நாள் இரவு தயிர் இயற்கை தயார் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ இயற்கை தயிர் ரெடி பண்ணுறதுக்கு 2 பொருட்கள் தேவை: தேங்காய், எலுமிச்சம்பழம். அரை முடி தேங்காவை நல்லா திருவி எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டியான தேங்காய் பால் எடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தில் அரை பழத்தை கட் பண்ணிவிட்டு அதில் விதைகள் நீக்கி இந்த தேங்காய் பாலில் இந்த எலுமிச்சை சாறை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த பவுலில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். இரவு முழுவதும் ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான இயற்கை தயிர் ரெடியாக இருக்கும். தர்பூசணியை தோல்கள்லாம் கட் பண்ணி உள்ள அந்த தர்பூசணியை அழகாக சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கனாலும் சரி தான். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கேரட் துருவுறதை வச்சு நம்ம துருவி அந்த தர்பூசணி கூட துருவி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இஞ்சியை நல்லா மண்ணு போக கழுவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு அது கூட இந்த பெருங்காயத்தூளை மிக்ஸ் பண்ணுறோம், இந்துப்பு மிக்ஸ் பண்ணுறோம், மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மிக்ஸ் பண்ணுறோம், மஞ்சப்பொடி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மண்பானை தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கலக்கி வச்சதை தயிர் கூட ஊற்றிடுறோம். இயற்கை தயிர் தேங்காய் பால் எலுமிச்சம்பழத்தை வச்சு இயற்கை தயிர் ரெடி பண்ணியிருக்கிறது கூட சேர்த்து இந்த நம்ம அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ண பொடி எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுலில் இதை எல்லாத்தையும் ஊற்றுறோம். அப்படியே அந்த தர்பூசணி வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு உட்காந்து நல்லா ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம உமிழ்நீர் கூட கலந்து அழகாக சாப்பிட்டு மகிழும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல உள்ள லார்ஜ் குடல்கள் இன்டெஸ்டைன் ஏரியா ஃபுல்லாக நமக்கு நல்லா க்ளீனாகும். அதுக்கு நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். தேவையில்லாத நச்சுக்கள் ஃபுல்லாக வெளியேறுவதற்கு இந்த தர்பூசணியும் வெள்ளரிக்காயும் பயன்படுறதுனால இதை நம்ம அடிக்கடி நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம அடிக்கடி எடுத்து மகிழலாம். கோடை காலத்தில் தான் தர்பூசணி கிடைக்குது. அதனால் நம்ம கோடை காலத்தில் இந்த தர்பூசணியும் வெள்ளரிக்காயையும் பயன்படுத்தி இந்த கோடை ஸ்பெஷலை நம்ம ரெடி பண்ணி அதிகமாக நம்ம எடுக்கும்போது நம்மளோட இன்டெஸ்டைன் ஏரியா சூப்பராக மாறுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை நாம் அடிக்கடி எடுத்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.